மரியாதைக்குரிய தாவைக்கோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, பெரம்பூரில் தொடங்கி ஈசிஆர் சோழிங்கநல்லூர் வரைக்கும் நான் ரோட் ஷோ போகணும். ரோட்ஸ் 5 பாயிண்ட்டுக்கு அப்படி கூட்டம் போட்டு 5 பாயிண்டில் கூட்டம்னு கேட்டிருக்காரு, பொதுக்கூட்டம் மாதிரி. அதாவது வாகனத்தில் நின்று பரப்புரை பண்ணுறது. அந்த 5க்கு எப்படி போவாராமா, அப்படியே ரோட் ஷோ மாதிரி போவாராமா. தேர்தலான அதிகாரிகள் வடநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவர் ரோட் ஷோ போனால் குறைஞ்சபட்சம் 500 பேர் சென்னையில் சாவான், மினிமம் சாவான். இப்போ மற்ற கட்சி கூட்டம் போடுதுன்னா கட்சிக்காரங்களும் மக்களும் வர வைக்கப்படுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இவர் கூட்டம் போட்டார் அப்படின்னா ஒரு தரம் கட்ட தற்கூரி கூட்டம் வரும். அது என்ன பண்ணும், நீங்கள் அண்ணா நகரில் கூட்டம் போட்டால் விஆர் மாலையை சூறையாடிடுவான். இந்த பக்கம் நீங்கள் ஸ்கைவாக்கு பக்கம் போனோம்னா அந்த பாலத்து மேலே ஃபுல்லாக ஏறி நிற்பான். அந்த பக்கம் சோழிங்கநல்லூர் போனால் மொத்த பாலத்தில் வணிக வளாகங்களில் கட்டடங்களில் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தா ஒரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சுல்ல, அந்த வெள்ளத்தில் கூட சென்னை பாதுகாப்பாக இருந்துச்சு. இவங்க உள்ளே விடுந்தாங்கன்னா சென்னை ஏதோ இந்த கண்ணாடி கடைக்குள்ள காட்டான பூந்த மாதிரி ஆயிரும்.